முன்னொரு காலத்தில் மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த ஜீவராசிகளில் அரக்கர்களும் இருந்தார்கள். ஆனால் மனிதர்கள் உலகை தனியாக ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் அரக்கர்களோடு யுத்தம் புரிந்தார்கள். அரக்கர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்களை ஆளில்லாத மலைப்பகுதிக்கு அனுப்பிவிட்டனர். எல்லையை தாண்ட அவர்களுக்கு அனுமதி இல்லை. இப்பொழுது அரக்கர்கள் உலகத்தில் உள்நாட்டு போர் நடக்கிறது. அரக்கர்களின் பழைய அரசனை கொன்றுவிட்டார்கள். அவனுடைய சக்தி முழுமையாக அழிய வேண்டும் என்று அரக்கர்களின் புதிய அரசன் விசுவாசிகளை கொன்று குவித்தான். எவரையும் விட்டு வைக்கவில்லை. இறந்து போன அரசனின் ராணி கர்ப்பமாக உள்ளார். புதிய அரசனிடமிருந்து தப்பிப்பதற்காக எல்லையை தாண்டி மனிதர்களின் உலகத்திற்கு வர வேண்டியதாயிற்று. அந்த ராணிக்கு பாதுகாவலர்கள் சில பேர் இருந்தார்கள். அவர்கள் மகாராணியை நன்றாக பார்த்து கொண்டார்கள். புராண கூற்றுப்படி பிறக்கப் போகும் இளவரசன் மனித உலகத்தையும் அரக்க உலகத்தையும் மாற்றிவிடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. இந்த பக்கம் வாங்க. TamilRockers.com மகாராணி பார்த்து வாங்க. என்னால முடியல. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்டாட்டியா பாப்ப நீ? Monster Hunt. யாங்கின் கிராமம். மேயர் சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வாங்க, பாத்து வாங்க. நம்ம போறதுக்குள்ள சண்டை பெருசாயிடும். வேகமா வாங்க. சத்தம் போடாதீங்க, மேயர் வராரு. நான் பேசுறது கேட்கலையா? நவருங்க நவருங்க, மேயர் வராரு. சண்டை போடாதீங்க, இருங்க. லியம்மா, மோயாண்டி, நம்ம ஒரே கிராமத்துல தானே வாழ்றோம். வாய மூடு. இது ஒரு மேயரோட கடமை. வாய மூடு. நான் மேயர். இன்னும் இல்ல. எல்லாரும் அவர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கங்க. அவர் நம்ம கிராமத்தோட மேயர். மேயர் இந்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையே. ஜாவு, என்ன மன்னிச்சிடு. இந்த துணிங்க எல்லாத்தையும் ஒழுங்கா தச்சு கொண்டு வரணும்.
ஜாவு ஆ? ரொம்ப நன்றி. அட நன்றில எதுக்கு மேயர்? நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி TamilRockers.com. TamilRockers.com. பாட்டி யாரா நீ? தியானன் எந்த தியானின்? உங்க பேரன். ஏன் பேரனா? நீங்க பெத்த பையனோட பையன். ஏன் பையனா? அரண்மனையிலேயே பெரிய மாவீரனா இருந்த சாங் டேட்டன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுதான் நம்ம குடும்ப வாழ். இத வச்சுதான் நம்ம அரக்கர்களை கொல்றோம். ஆனா இது பாக்குறதுக்கு பொம்மை மாதிரில இருக்கு. நான் உன் கூட விளையாட மாட்டேன். உனக்கு ஒன்னும் தெரியல. எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு ஆண்மகன் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிற. வேலை வெட்டி இல்லாம சுத்துற. நான் தானே எவ்வளவு வேலை செய்ய தெரியுமா? தைக்கிறேன், சமைக்கிறேன். நம்ம பாரம்பரிய வாழ் பயிற்சி பண்ணியா அன்னைக்கு? இல்ல. பண்ணு. போதும்டா, நீ எதுக்கும் தேர மாட்டேன்னு புரிஞ்சிடுச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போறேன். உங்க அப்பாவை தேடி போறேன். பாட்டி, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவர் இப்படியே தேடுவீங்க? அவர் திரும்ப வந்து என்ன பண்ண போறாரு? அரக்கர்களை வேட்டையாடும் குழுவுக்கு அவர் தலைவரா இருந்தாரு. அதுக்கு பொண்டாட்டி புள்ளைய விட்டு போயிடுவாரா? கோழ. அப்படி சொல்லாதே. உங்க அரண்மனையில மாவீர அதானே? அவர் இந்த கிராமத்தை உன் பொறுப்புல விட்டுட்டு போயிருக்காரு. அதனால கிராம மக்களை பாத்துக்கிறது என்னுடைய கடமை. உங்க அப்பாவோட ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றணும். போயிட்டு வரேன். மனித உலகத்துல அரக்கர்களுக்கு இடம் கிடையாது. யாராவது எல்லைய தாண்டி வந்தா அரக்க வேட்ட குழுவை வச்சு அதுங்களை மொத்தமா ஒழிச்சு கட்டிடுவோம். அந்த குழு அவங்க வேலையை சிறப்பா செய்யறாங்க. அதனால எங்க அரக்கர்களே இல்ல. கடந்த ஆட்சி காலத்திலேயே எல்லைய தாண்டி வந்த எல்லா அரக்கர்களையும் பிடிச்சாச்சு. இப்போ அரக்க வேட்டை குழுவுக்கு எந்த வேலையும் இல்ல. உங்களை போல மாவீரர்கள் சாதாரண மக்களா என்ன மாதிரி வியாபாரிகளுக்கு உதவி செய்யறீங்க. நீங்க எல்லாரும் இப்போ புறக்கணிக்கப்பட்டவர்கள். உங்க நேரம் வந்தாச்சு. உங்கள ஒருத்தர் பிறக்க போற அந்த அரக்க இளவரசனை பிடிச்சா அரக்க உலகமே ஆக்ரோஷமாகும். அதுங்க தாறுமாறா நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அப்போ அரசர் வேற வழி இல்லாம அவங்களை அடக்க உங்க உதவியை நாடுவாரு. மறுபடியும் அரக்க வேட்டை குழு பலசாலி ஆயிடும். இப்போ உங்க வளமான எதிர்காலத்துக்காக வாழ்த்துக்கள். TamilRockers.com. என்னால நம்பவே முடியல. என் தலைய வச்சு அவன் வயித்துல இடிச்சு தள்ளின. அத நீ பாக்கலையே. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு வாசனை. நமக்கு சாப்பாடு தயாராயிடுச்சு. ஆமா, என்னோட உணவகம் அந்த பக்கமா இருக்கு. நான் அருமையா டீ போட்டு கொடுப்பேன். அது மட்டும் இல்லங்க, அங்க வாத்து பிரியாணியும் இருக்கு. சட்டு புட்டுன்னு முடிவு பண்ணு, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அவரை விட்டு தள்ளுங்க. நான் மத்த ஆம்பளைங்க கிட்ட பேசினா அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நான் அவருடைய முதல் காதல். அப்படிதானே? எதுக்கு யார பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இனிமே உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். எப்படி வெக்கப்படுறாரு பாருங்க. பாத்தீங்களா? வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ஒண்ணும் வெக்கப்படல. சரி வா போலாம். முதல்ல இவர் கூப்பிடுற இடத்துக்கு போவோம். இரு இதையும் இழுத்துக்கிட்டு வரணும்ல. எங்க யாங்லிங் கிராமத்துக்கு விருந்தாளிங்க வந்து பல காலம் ஆச்சு. உங்க பயணம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நல்லா விரிவா சொல்றேன்.
ஆனா சாப்பிட்டு இருக்கும் போதுதான் சொல்லுவேன். ஒண்ணு இல்ல, உன் உணவை. இதுதான் என் உணவகம். உள்ள வாங்க. அதோ அங்க உட்காருங்க. என்கிட்ட கொடுங்க. தரமாட்டேன். நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். நன்றி. உங்களுக்கு சாப்பிட என்ன கொண்டு வரட்டும்? மனித கறி இருக்கா இல்ல நுரையீரல் இருக்கா? இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன தாராளமா சாப்பிடலாம். வாத்து பிரியாணி கொண்டு வருவா. இங்க இருந்து யாரும் போக கூடாது, புரியுதா? கதவை அடைச்சுடுங்க. ஏய் பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சோங்தீனன். உன்னை கேக்கல. நான் தான் அழகான அருமையான லில்லி. சொல்லவே இல்ல. அதான் சொல்லிட்டேன்ல. இது நல்லா இல்ல, இங்கதான் நல்லா இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே என் செலத்தை தாக்குவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட. இப்போ சாதாரணமா இருக்கா? நான் பலவீனமா இருந்ததுனால நீ பிடிச்சிட்ட. உன்ன மாதிரி ஒரு ரெண்டாம் தர வேட்டக்காரியா நான் எப்போ? உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிரும். உன் பேர் என்ன? இந்த மாதிரி தோலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ என்னடா எதையோ பத்தி பேசிட்டு இருக்க? அந்த பையனோட வாசனையை மறக்க முடியல. திருந்தவே மாட்டியா? சாப்பாடுறாம என்னைய பார்த்து திட்டுறீங்களா? இன்னொரு தடவை என்ன பார்த்து திட்டுனீங்க அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு. நீங்க சொன்னது சரிதான். தப்பு என்னோடதுதான். மகாராணி கீழே விழுந்துட்டாங்க. மகாராணியை காப்பாத்து. செல்லம், நான் வந்துட்டேன். இப்ப வைக்கிற பாரு உனக்கு ஆஃப். இது எனக்கு. லூகாங், அது என்னோடது. என்கிட்ட கொடுத்துரு. உன்னோடதா? அது எப்படி சொல்ற? யார் கையில மிருகங்கள் இருக்கோ அவங்களுக்கு பணம்.
மகாராணி தப்பிச்சு ஓடிட்டீங்க. லூகாங், நீ செய்யறது சரியில்லை. நான் செய்யறது சரியாத்தான் இருக்கும். திருட. நான் இந்த கிராமத்துக்கு மேயர். நீ ஆட்களை கொண்டு இருக்க. எந்த ஆளை நான் கொன்னேன்? அதுங்க மிருகங்க. அரக்கர்களா? பின்ன என்னவா? மனித உருவத்துல வந்த மிருகங்க. இவ்ளோ முட்டாளா இருக்கே. இந்த உலகத்துல இந்த மாதிரி மிருகங்க ரொம்ப மோசமானதுங்க. இதுங்க மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து மனுஷங்க மாதிரி பேசுங்க. நீ மனுஷன் மிருகமா? அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அதுக்கு கிட்ட சண்டை போட்டியே தோத்தியா ஜெயிச்சியா? நானாவது தோக்கதாவது. நான் அதுங்க கிட்ட தோத்திருந்தா இந்நேரம் அதுங்க உன்ன தின்னு இருக்கோங்க. லூசு. பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா. காரம் கொஞ்சம் தூக்கலாம். என்னையே கேள்வி கேக்குறான். சரியான முட்டாள். என்ன மாதிரி ஒருத்தி தோக்க முடியுமா? TamiLRockers.com. ரொம்ப அதிகமா பேசுற. ஆனா சாப்பாடு நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் சொதப்பலானவன் தான். ஆனா எனக்கும் லட்சியம் இருக்கு. ஒண்ணு தெரியுமா? சமைக்கிறது என்னோட 3வது சிறந்த வேலை. அப்ப 2வது? தைக்கிறது. ஏய், முதல் வேலை என்னன்னு கொஞ்சம் கேள. என்னது? சமையல் தையல் ரெண்டும். நான் ஒரு மேதாவி தானே. நீ ஏன் அரக்கர்களை பிடிக்கிற? பணத்துக்கு தான். சரி, நீ ஏன் தனியா இருக்க? தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. என்ன பத்தி பல விஷயங்க தெரிஞ்சவங்களோட நாக்க நான் அறுத்துருவேன். அதனாலதான். எங்க போற? நான் என் பாட்டியோட ரூம்ல தூங்கிக்கிறேன். என் கூட தூங்கலாம்ல? நான் இங்க தங்கறதுனால உன் கூட தூங்க தயார். நீயா? நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். உனக்கு இப்படிதான் பிடிக்குமா? வலிக்குமா? என்ன என்ன எதிர்பார்க்கிற? என்கிட்ட கண்ண நோண்டிடுவேன். அந்த மிருகங்க திரும்பவும் உன்கிட்ட வரணும்னு உன் வாயில தழும்பு போட்டிருக்கேன். புரியுதா? அதுங்க மறுபடியும் இங்க வரும். வந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கொடுக்க மாட்டேங்கிறாரே. நீ சொல்ல என் தப்பு என்ன சொல்ல?
ஏன் இந்த தண்டனை தெரியவில்லை. நீ சொல்ல ஏன் தப்பு என்ன சொல்ல, ஏன் இந்த தண்டனை தெரியவில்லை. அழுகை வறுமை பசி என் கவலை உலகை எதிர்த்து போராட நீ வெல்வாய். சொன்ன கேட்டுக்கோ தப்ப குறைச்சிக்கோ. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வருத்தப்படுவ. என்னை விட்ட விலகின நீ மேலே உள்ளவனுக்கு வாங்க. நீ தலைவான் என்று நினைக்கிறாய், மனில் மறைந்து விடுவாய். இப்போது எல்லாம் நடந்திடும் நீ நினைக்கிற மாதிரி. பட நாளை என்ன நடக்குமோ? தூயரம் தீராத தூயரம், கவலையின் உயரம் எல்லை எல்லை. சக்திகள் வெட்டு போயாச்சு, கஷ்டம் எல்லாமே என்னை வாட்டுது. தைரியமாக இருக்கானுமே அதுதான் நமக்கு வெற்றி. தவறை செய்தால் அந்த கவலையே என் மனதை புரிந்து கொள். நன்மை செய்தால் அது பெருமையே உன் அழகை வெளியிட. வாழ்க்கை அழக புதித அனுபவித்திட, நன்மை செய்திட அனுபவித்திட. நன்மை செய்வதே வழி இதை நீ மறந்திட. நீ சிரி இது நம் வாழ்க்கைதான் உயிர் பெயர் இனி அது கொண்டுதான் வெறி வெறி இனி இதை விலகிட. உடனே மகாராணி தேடணும். அந்த பையன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். உனக்கு என்ன வேணும்? நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் குழந்தைய காப்பாத்து. நீங்க பேசுறது எனக்கு புரியல. நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் குழந்தைய காப்பாத்து. TamilaRockers.com. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உன்னை இன்னைக்கு பிடிக்காம நான் விட மாட்டேன்.
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தைய காப்பாத்து. என்னாச்சு? ஓடு. சாப்பாட்டு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கப்பா. ஜாவு, யார் அவங்கலாம்? இங்க ஏன் வராங்க? தெரியலையே. இதுக்கு ஒண்ணும் ஆகல பாரு. உயிரோட தான் இருக்கு. பயங்கர விலை ஜாஸ்தியா இருக்கும். வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. ரெண்டு வழி இருக்கு. முதல் வழி 9 மாசம் கழிச்சு, இல்ல அதுக்கு முன்னாடியே கூட குழந்தை பிறக்கலாம். வாய்ப்பே கிடையாது. ஆம்பளை எப்படி குழந்தை பெத்துக்குவான்? நான் வேணா செத்துறேன். நிஜமாவா? ஆமா, நான் ஒரு ஆம்பளை. இதை விட செத்தே போலாம். நீதான் ஆம்பளை. இத கடி. என்ன பண்ற? இந்த இடத்துல ஒரே வெட்டு, அது வழியே எடுத்துடலாம். இதுதான் ரெண்டாவது வழி. அந்த மாதிரி வெட்டினா எனக்கு ரொம்ப வலிக்குமே. கவலைப்படாத, நான் டக்குன்னு வெட்டிடுறேன், வலிக்காத. நான் செத்து போயிடுவேனா? சொல்ல முடியாது, ஆனா ஜாக்கிரதையா வெட்டுறேன். நிறுத்து. வேண்டாம், இது வயித்துல இருக்கட்டும். நீதான் ஆம்பளையாச்சே. கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தை மறந்துடுறேன். மனுஷன் வயித்துக்குள்ள மிருகமா? நல்லா இருக்கே இந்த வியாபாரம். சரி, உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன், என்ன இறக்கி விடு. என்னது? இறக்கி விடணுமா? நல்லா மாட்டிக்கிட்டியா? உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வர? இல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. இல்லனா உன்னை துரத்திட்டு வந்து உன் கண்ணை நோடிடுவேன், உன்னை கொன்னுடுவேன், உன் நாக்க அறுத்துடுவேன். சொன்னா கேளு, போகாத. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? சாவோ. யாரு? தியானின். கதவை தர. இன்னைக்கு யார் யாரோ வந்தாங்க, கிராம மக்களை எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப கிராமத்திலேயே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். கவலைப்படாத, முதல்ல கதவை திறந்து விடு. சரி. மேயர்? யார் நீ? நான் தான் ஜாவோ. பார்க்க வித்தியாசமா இருக்கனா? இதுதான் என் உண்மையான உருவம். மேயர், போகாதீங்க. உங்க அப்பா எங்களை காப்பாத்துறதா சத்தியம் பண்ணியிருக்காரு. என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் என்னைக்குமே உங்களுடைய நண்பன் மேயர். இங்க வேற யாராவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? ஹும்பாஜா ஹுலு ஹுலு.
இது ரொம்ப கேவலமா இருக்கு. கிராமம் முழுக்க அரக்கர்கள் தான் இருக்காங்க. இதெல்லாம் அந்த சாங் டைட்டனோட வேலைதான். அவன் தான் உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறான். நாங்க எந்த தப்பும் செய்யல, யாரையும் புண்படுத்தல, யாரையும் கொல்லல. சாங் சொல்றது உண்மைதான். மனிதர்களும் மிருகங்களும் சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். அரண்மனை மாவீரனோட மகனுங்கிற முறையில நீங்க எல்லாரும் அந்த சாங் டைட்டனை நம்பலாம். ஆனா அவன் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நாங்க பிரச்சனைகள் பண்ண விரும்பல, அமைதியா வாழதான் ஆசைப்படுறோம். யாரையும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ஒரு கொள்கையில இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாரு, நாங்க நிரூபிக்கிறோம். உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. எனக்கு தேவை அரக்கர்களின் ராணி, அவ சுமக்கிற குழந்தை. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்றவங்கள விடுதலை பண்ணிடுவேன். போது நிறுத்து. நாங்க யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். ஒரு நிமிஷம், நீ சொல்றத உண்மைன்னு எப்படி நம்புறது? நிச்சயம் விடுதலை பண்ணுவியா? நீ ஏன் இப்படி பண்ற? என் இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயா, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எங்க? ஒரு நெருப்பு பூச்சி. மனுஷங்க வேஷம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் மனுஷங்க மாதிரி நடந்துக்குங்க. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. எல்லாரையும் பிடிங்க. கிராம மக்களை பாத்துக்க சொல்லி பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஒரே இரவுல எல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்பிக்கையை விடாத. உனக்குள்ள அதான் ஒரு முட்டை இருக்குல்ல. ஷூண்டா நகருக்கு வர, நம்ம அதை வித்துடலாம். உனக்கு நான் 20% தரேன். எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல, அது எனக்கு தேவையும் இல்ல. நல்ல விஷயம், நான் உன்னை மதிக்கிறேன். அப்போ உனக்கு ஒரு 10%, அதுக்கு மேல பேரம் வேண்டாம். சரி, வா போலாம். அதிகமா சாப்பிடாத, அப்புறம் எனக்கு தான் நஷ்டமாகும். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல கழிச்சுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு பாப்போம். இந்தாங்க நூடுல்ஸ். ஒரு நிமிஷம், இன்னும் 2 கொண்டு வாங்க. அப்புறம் கூட தொட்டுக்க காரமா ஏதாவது கொண்டு வாங்க. இதுவே பயங்கர காரமா தானே இருக்கு. இல்ல, இது பத்தல, இன்னும் நிறைய காரம் போட்டு கொண்டு வாங்க. இவன் மனுஷனா மிருகமா? கொஞ்சம் இரு, சாப்பிடுறத நிறுத்து. லாகாங் உன்னை புடிச்சிட்டானா உன் வயித்தை அறுத்துருவான். எதுவும் கேட்காம வா, ஓடிடலாம். வாங்குறல, பின்னாடி பக்கம் போய் ஒளிச்சுக்கோ, வா. என்கிட்ட இருந்து திருடிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க? எங்க அந்த 2? ஓடிடுச்சுங்க. ஓடிடுச்சுங்களா? என் காசு எங்க? சத்தம் போடாத,
இப்படி வா. அன்னைக்கு 3 அரக்கர்கள்ல ஒண்ணு ஓடி போச்சே, ஞாபகம் இருக்கா? அது வயித்துக்குள்ள ஒரு முட்டை இருக்கான். அது ரொம்ப விசேஷமானதான். அந்த அரக்கன் கூடிய சீக்கிரத்துல அந்த பையனை தேடி அந்த கிராமத்துக்கு போகும். நாம ஒன்னா சேர்ந்து அதை புடிச்சு மார்க்கெட்ல நல்ல விலைக்கு வித்துருவோம். என்ன விலை போகும்? 20. விசேஷங்கிற வெறும் 20ங்கிற? உன்னை ஏமாத்தலான்னு பார்த்தா உஷாராத்தான் இருக்க. ஒருவேளை நீ கண்டுபிடிச்சா 5 மடங்கு அதிகமா கொடுக்கறேன். முதல்ல என்கிட்ட திருடுனதுக்கு காசு கொடு. ஏய், ஒத்துக்கறியா ஒத்துக்க மாட்டியா? முடியாது முடியாது. அவருக்கு எவ்வளவு பெரிய தப்ப பாருங்களேன். மறுபடியும் சாப்பிடுறியா? உங்ககிட்ட காசு இருக்கா? இல்லையே. நீ வந்து பணம் கொடுக்கற வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். $5 தான். இஞ்சி மரப்பா, காஞ்சி எலுமிச்சம்பழம், திராட்சை, பருப்பு. லூசாயா நீ? வா, ஓடிடு. வா. இந்த அரக்கனோட முட்டை எனக்கு தான் சொந்தம். நீ மறுபடியும் திருடுற. எப்படி ஒண்ணா வர்க் பண்றது? என்கிட்டயே போய் சொன்னல, நான் உன்னை நம்ப மாட்டேன். உன் பின்னாடி பாரு. உன் பின்னாடி ஒரு மிருகம். நான் போய் சொல்லல. உன் பின்னாடி கூட தான் ஒரு அரக்கன் இருக்கு. திரும்பி பாரு. இவன் செத்தானா யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல. வந்து ஹெல்ப் பண்ணு. நான் இந்த பக்கத்துல இருந்து இழுக்கிறேன், நீ அதை புடிச்சிடு. ரொம்ப ரொம்ப நன்றி. வா போலாம். வா. இரு பாபா, அவருக்கு உதவி செய்ய வேண்டாமா? அவன் பெரிய மிருக வேட்டைக்கார. நீ கவலைப்படாத. வா. எங்களுக்கு தங்க அறை வேணும். வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பரவாயில்லையா? எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம். எனக்கு சாப்பிட பிடிக்கல. நீ போ. மனுஷ உடம்புல அரக்கனோட முட்டை. ஒருவேளை அந்த குழந்தை ஊனமா இருக்குமோ? என்ன உளர்ற? வரியா இல்லையா? நடு ராத்திரி பசிக்குதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத.
இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். எனக்கு பிளேன் நூடுல்ஸ் கொடுங்க. சரி, எடுத்துட்டு வரேன். என்ன வயசு ஆகுது? 3 வயசு ஆகுது. ரொம்ப அழகா இருக்கான்ல. இவன் என் குழந்தையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்க குழந்தை இல்லையா? இந்த விடுதியோட முதலாளி பையன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோசோலான். நான் சென்ஷன் நகரத்துக்கு போறேன். அங்க ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது. முக்கியமா என் கணவருக்காக தான் போறேன். அவரோட ஆரோக்கியத்துக்காக போறேன். எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்றது புரியுதுல? எங்க எங்க இருக்கேன்? இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இவர்தான் என் கணவர் ஷியாங்கோ. இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இவங்க பேரு ஹூ. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் ஹூ. ஒரு முக்கியமான விஷயம், நாமளும் இவங்கள மாதிரி மெய்கப்பாளர்களை நியமிச்சுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது கழுத்துல நாணயங்களை தொங்க விடுறவங்களா பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணுமா? அவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்களா. எவ்வளவு சிறப்பா இருக்கல இந்த விஷயம். உடனே ஒரு ஆளை தேடணும். சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அங்க இருக்கேன். இங்கதான் இருக்கு. இரு திறக்கிறேன். அப்படி ஏறு. ஹே, எழுந்துரு எழுந்துரு. வெளியில மிருகங்களை வேட்டையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். என்னாச்சு? வலி வந்துருச்சா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். சத்தம் போடாத, அப்புறம் நம்ம மாட்டிப்போம். இப்பதான் உனக்கு வலி வரணுமா? என்ன பண்றது? என்னாச்சு? இப்ப நாம என்ன பண்ணணும் சொல்லு. சீக்கிரம் போய் ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வா. சரி சரி. லூசா நீ? உனக்கு யார் உதவுவாங்க? யாரையாவது புடிச்சிட்டு வா. ஐயோ, பொதுவா எப்படி குழந்தை பெத்துப்பாங்க? கத்திரிக்கோல், சுடுதண்ணி, அப்புறம் துணி. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, அமைதியாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணு, சரியா? நல்லா இழுத்து மூச்சு விடு. மூச்சை இழு. விடு. இழு. விடு. இழு. விடு. இழு. விடு. இழு. விடு. இழு. மனுஷனா மிருகமா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என்ன பண்ற? உதவி பண்ற. உனக்கு குழந்தை பிறக்க வேணாமா? இப்ப எதுக்கு கத்திரிக்கோல் எடுத்த? வெட்ட. கண்ணை இருக்க முடியாது, எப்படி வெட்டுவேன்? பாத்து, எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. தப்பா வெட்டிடாத. இப்ப வெட்டவா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெட்டவா? குழந்தை பிறந்த பிறகுதான் வெட்டுவாங்க. இப்ப என்ன பண்ற? இங்க ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. நான் அதை புடிச்சிட்டேன். சொல்ல வெட்டவா? சீக்கிரம் சொல்லு. தயவு செஞ்சு என்ன விட்டு அந்த கத்திரிக்கோலை கீழே போடு. அமைதியா இரு. முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணாத, மேல வந்தது. மேல வரக்கூடாது, அது கீழே இறங்கணும். எனக்கு என்னோட பயிர் வெடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல. அட கடவுளே, என்னால முடியல. TamilRockers.com. மிஸ் ஹூ, உள்ள என்ன பண்றீங்க? என்ன சத்தம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல, நல்லா இருக்கேன். வெளியில உள்ளவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க போல இருக்கு. சீக்கிரம். ஏதாவது பிரச்சனையா? பண்ணு. சீக்கிரம். பிடிங்க. பிரசவ வழியில கத்துறாங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்க. சரி சரி, நீங்க அங்கே இருங்க. சரி.
யாருங்க? அவங்க என் அம்மா. அப்படின்னா உங்களுக்கு தம்பி பாப்பா பிறக்க போறாங்களா? ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க. சரி, உங்க அப்பா எங்க? அவரு இறந்துட்டாரு. கேக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, நான் குழந்தை பெத்துக்கலாம். ஆனா இது நிறைய புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எதிர்காலத்துல தேவைப்படும், நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அதனால கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னையா முள்ளங்கிய பெற்றிருக்க? எங்க காட்டு பத்ரம். என்ன இருந்தாலும் அது ஒரு மிருகம். என்ன மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏதாவது உதவி வேணுமா? எழுந்துரு. உனக்கு எதுவும் ஆகலையே. நன்றிங்க. நல்ல வேலை நீ கண் முழிச்ச. உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் பார்த்தேன். கெட்ட கனவை பாத்தீங்க அப்படித்தானே? சரி, நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தோம். ஆனா இவங்க இப்ப நல்லா இருக்காங்கம்மா. குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தையோட அம்மா? நான் நல்லா தான் இருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. குழந்தை பெத்த உடனே யாரும் இப்படி எழுந்து நின்று டாட்டா காட்ட மாட்டாங்க. அதிசயமா இருக்கு. நீ உட்காரு 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 உட்காரு. குழந்தையோட அப்பா எங்க? எப்பவோ இறந்துட்டாரு. அப்படியா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. குழந்தை ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? அழற சத்தம் கேட்கலையே. நோய் நோய் எங்க இருக்கான்? நோய் நோயா? அவன் எங்க போயிட்டான்? நோய் நோய் குழந்தைய பாக்குறதுக்கு போயிருப்பான். அம்மா, நோய் நோய பாத்தீங்களா? அவன் உள்ள வந்தானா? அடிக்க கூடாது. TamilRockers.com. உள்ள என்ன சத்தம்? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இல்ல இல்ல. உள்ள என்ன பண்ற நோய் நோய்? வெளியே வா. ஒரு நிமிஷம் இருங்க. அச்சச்சோ, உங்க வீட்டம்மா மறுபடியும் மயங்கிட்டா. அச்சச்சோ, என்னாச்சு? அடிக்கடி மயங்கி விடுறா. மன்னிச்சிருக்க, ரொம்ப சேட்டை பண்றான்.
என்னால நம்பவே முடியல, இவங்க 2 பேரும் அரக்கர்களா? நிச்சயமா. சந்தேகமா இருந்தா உனக்காக நான் இவங்களை பிடிக்கிறதா? யார நீங்க 2 பேரும் என் மகன் தைத்தனை பாத்தீங்களா? யாராவது இருக்கீங்களா? ரொம்ப சுடுதே, ஜுரம் போல இருக்கு. போய் டவல் எடுத்துட்டு வா. போய் தண்ணி கொண்டு வா. இன்னும் சூடாதான் இருக்கு. போய் தண்ணிய மாத்து. மறுபடியும் தண்ணிய மாத்து. பரவாயில்ல பரவாயில்ல. ஜுரம் போயிடுச்சுல, ஆனா பலவீனமா இருக்கு. பின்ன அதுக்கு குடிக்க பால் கூட இல்லையே. பிறந்ததுல இருந்து பட்னியா இருக்கு. இங்க ஆடு மாடு எதுவுமே இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? என்ன எதுக்கு பாக்குற? நீதான் அதோட அம்மா. நான் எப்படி பால் கொடுக்க முடியும்? நான் 2 நாள்ல எப்படியும் விக்க போறோம்ல, விடு. அப்படின்னா இதுக்கு ஜுரம் வந்தப்போ எதுக்காக காப்பாத்தின? அப்பதான் நல்ல விலைக்கு விக்கலானுதா. இப்பயும் அதே பண்ணலாம்ல. இப்ப ஜுரம் போயிடுச்சு, ஆனா பசியில செத்துருமே. என்ன பாக்குற? திரும்ப. நீங்களா முடிஞ்சிருச்சு. உனக்கு ரத்தம் புடிச்சிருக்கா? அப்ப நீ ஆபத்தான மிருகம் தான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நீ தானே இதோட அம்மா. அவங்க வாய் வழியா குழந்தை வெளில வரத நான் பார்த்தேன். பொதுவா வேற வழியால குழந்தை வரும், ஒருவேளை வாய் வழியா கூட வருமோ? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்படிலாம் நடக்குமாங்க? எனக்கு என் வண்டி நின்னு போச்சு. யார் நீ? உனக்கு என்னாச்சு? உங்ககிட்ட உணவு ஏதாவது இருக்கா?
நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, 1000 இருந்தாலும் இது ஒரு மிருகம். இனிமே ரத்தம் குடிக்க கூடாது. நீ நிறைய விஷயம் கத்துக்கணும். இல்லன்னா நான் உனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு எல்லாருமே திட்டுவாங்க. புரியுதா? இவன் எல்லாம் ஒரு அப்பன், இவனுக்கே ஒண்ணும் தெரியாது, இவன் உனக்கு சொல்லி கொடுக்கறானா? சரியான அற வேக்காடா இருக்கான். இவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான். அவதான் அவனோட அம்மா, படிப்பறிவு இல்லாதவ, அதனாலதான் அப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறா. நீ கண்டுக்காத. இப்ப என்ன சொன்ன? இனிமே நீ காய்கறிகளும் பழங்களும் தான் சாப்பிடணும், சரியா? பாவம் அந்த குதிரைகளை பாரு. நாம என்னைக்குமே அதை புண்படுத்த கூடாது. இதே எப்போ உன்கிட்ட இருக்கு? உன்னோட காதலன் கொடுத்ததா? எனக்கு 12 வயசு இருக்கும் போது எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. எனக்கு பயமா இருக்கும் போதெல்லாம் இதை வச்சு விளையாடினா அவர் என் முன்னாடி வந்து நிப்பாருன்னு சொன்னாரு. முயற்சி பண்ணி பார்த்திருக்கியா? எப்படி விளையாடணும்னே சொல்லி கொடுக்கலையே. ஏன்னா இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அப்போ நீ அவருக்காக தேடலையா? அவர் ஒரு மிருக வேட்டைக்காரர். ஒரு மிருகம் அவரை வேட்டையாடிடுச்சு. நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா திடீர்னு மாயமாயிட்டாங்க. நானும் என் அப்பாவும் யாங்னிங் கிராமத்துக்கு போனோம். அங்க என் பாட்டி கிட்ட அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு நீ வேண்டாம், போயிடு, எங்கேயாவது போயிடு. அந்நியில இருந்து யாங்னிங் கிராமத்துக்காரங்கள என்னோட குடும்பமா நான் ஏத்துக்கிட்டேன். உங்க அப்பா பெத்த பையனானதை விட்டாரு. அவர் எங்க அப்பாவே இல்ல. அங்க பாரு, பாத்தியா? எல்லா மிருகங்களும் கெட்டதுங்கதான். இது வளர்ந்து அதோட புத்திய காட்டினாதான் உனக்கு தெரியும். நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? எனக்கேதும் புரியலையே, எப்படி பிரிவோம்? சுகமான பயணத்தில் பிரிவின் சலனம், நம் கைகள் விட்டுதான் நேரம் நழுவி எப்படி போகின்றதோ. மனசுக்கு நெருக்கத்தில் நீ நின்றாய், நான் அதை எப்படி சொல்வேனாடா? குறும்பு சொல்லும் முன் நினைவாய் சொல்லும் நீ எல்லா நேரம் அதுவும் தான் இருக்கும். கணக்கு தெரியாமல் ஓடும் நேரத்தை நம் ஊர்வை சேர்ப்போமே அழகாகவே. நேரம் சந்தோஷ நேரம் தானே, நீயும் இல்லாவினாடி
சத்தியம் செய்த நாங்கள் சொல்கின்றோமே நேரத்தை நம் நெஞ்சில் நிறுத்துவோம் எப்போதும் நாமும் என்னாலும் மறக்க மாட்டோம் நாளை வரிலும் நீ காத்திரு ஷன்ஷியன் நகரம் TamilRockers.com. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல என்ன சொல்ற இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு நிமிஷம் பா. இப்ப பாரு நான் பிடிச்சிட்டேன். ஏய் எவ்வளவு நேரம் பாப்ப சீக்கிரம் அதை எடுத்து போடு. அடுத்து நீதான் விளையாடு. இது எப்படி இருக்கு? ஜெயிச்சிட்டீங்களா? அது எப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்களே ஜெயிக்கிறீங்க? நாலு தான் இருக்கணும், 5 இருக்கு. எல்லாரும் கையை காட்டுங்க. இவங்களை வித்துருங்க. ஏய் கிளம்பு. வியாபாரம் செய்யணும்னு ஆசையா இருக்கா? இல்ல. அப்படியே முள்ளங்கி மாதிரியே இருக்கு. $50 நான் வாங்கிக்கிறேன். வா நம்ம போலாம். ஏய் இரு. எவ்வளவு வேணும் நீங்களே சொல்லுங்க. இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். குறைஞ்சது 100. அத கூண்டுக்குள்ள முதல்ல அடைங்க. இங்கே இருங்க, வரேன். கொஞ்சம் அதிகம் தான். கொடு. உனக்கு முரட்டுத்தனம் அதிகம், நானே பாத்துக்கிறேன். நாங்க இன்னும் உனக்கு பேர் கூட வைக்கல. இதை வித்துதான் ஆகணுமா? சீக்கிரம் கொடு. நீ கொஞ்சம் திரும்ப. நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம். நான் 3 எண்ணுவேன், அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுப்பேன். நீ போய் கூண்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். அப்புறம் அவன் நம்மளை தேடுவா. புரிஞ்சுதா? 1 2 3 ஒளிச்சுக்கோ. எங்க இல்ல, நீ கூண்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். நான் இப்ப ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி, சரியா?
சிரிக்காத. இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன். என்ன சரி? ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிற? இத வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா? கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் இதே தானே நடக்க போகுது. உன்னதான் அங்க பாரு, அது அழுவுது. ஏமாத்திரியா? அது ஒரு மிருகம், அதுக்கு உணர்வுகள்லாம் இல்ல. அதுக்கு உணர்வுகள் இல்லைன்னா எப்படி நம்ம கூடவே வரும்? உன் கை விரல கட் பண்ணி உன்னோட ரத்தத்தை அதுக்கு உணவா கொடுக்கற. அதனால நீ எங்க போனாலும் அது உன் கூடவே வரும். ஆடு மாடு கூட புல்லு போட்டினா அது உன் பின்னாடி வரும். உணர்வுகள்னா என்ன தெரியுமா உனக்கு? ஆடு மாடுகளுக்கு உணர்வுகள் இல்லைன்னு யார் சொன்னாங்க? சரி, அதுக்கு உணர்வு இல்ல, எனக்கு இருக்கே. போதும், நிறுத்து. மிருகமும் மனுஷனும் ஒன்னா வாழ முடியாது. அதனாலதான் அதை விக்கிறாங்க. என்னாச்சு? புடி, வா. வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம். இப்படி நிறைய வியாபாரம் பண்ண போக போக எல்லாம் பழகிரும். கிளம்பு கிளம்பு. இப்பதான் ஞாபகம் வருது, அது கூபான்னு பேர் வச்சிருக்கலாம். உனக்கு மாஜாங் விளையாட தெரியுமா? இந்த வாங்க வாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இத வாங்கிக்கங்க. வாங்க வாங்க, இது ரொம்ப தரமானது. வாங்க வாங்கிக்கங்க இத. அந்த குட்டியா இருக்கு. நீங்க முடிஞ்சா என்ன கொள்ளுங்க. எங்க கருணைக்காக நீ கெஞ்ச போற பாரு. இல்ல இல்ல, விளையாடுங்க. ஜெயிச்சா நானே சொல்லுவேன். இப்ப நீதான். ஓ, கெட்டு விட்டோம். பாங். இரு இரு இரு, கொஞ்சம் மெதுவா மெதுவா. சீக்கிரம் விளையாடுப்பா.
இப்ப நான் என்ன பண்ணணும்? 13. ஆஹா, ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சாச்சா? ஆமா. ஏமாத்துறீங்களா என்ன? குட்டி மிருகம் எங்க? அது உணவகத்துக்கு சமைக்க கொண்டு போயிருக்காங்க. வா, உடனே போலாம். ஏய், இருங்க, இன்னொரு ரவுண்ட் ஆடிட்டு போங்க. நான் இன்னும் பாஸ்வேர்ட் சொல்லலையே. எப்படி இவங்க உள்ள போவாங்க? Heaven Restaurant. குட்டி பையலே, எங்க இருந்து வந்திருக்க? நீ மட்டும் ஏன் மனுஷங்க மாதிரி இல்ல? அதான் உன்னை சுலபமா புடிச்சிட்டாங்க. எங்களெல்லாம் பாரு, உண்மையான மனுஷங்க மாதிரியே இருப்போம். அவங்கள மாதிரியே நாங்க பேசுவோமே. பாரு, இவ கண்ணத்தை கிள்னா கூட மனுஷங்க மாதிரி தான் இருப்பா. முதல்ல உருவத்தை மாத்துங்க. மாட்டோம், மாத்திக்க மாட்டோம். எங்க உருவத்தை மாத்திக்க மாட்டோம். போங்க. வணக்கம். ஐயோப்பா, என்ன ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? சரி, எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னைக்கு வந்திருக்கும் மரக்கர்கள் அற்புதமானவை, மிகவும் ருசியானவை. ஏய், நில்லு, வெளியே வா. என்ன சத்தவங்க? என்ன பிரச்சனை? வாங்கம்மா. வணக்கம் முதலாளியம்மா. இது வெளியில வர மாட்டேங்குது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? கேட்க முடியாது, போ. எங்க பாரு, அரக்கனா பிறந்தா இறந்துதான் ஆகணும். எப்போ இறந்தா என்ன, இறப்புங்கிறது கட்டாயம். ஒழுங்கா ஒத்துழைக்கணும். முடியாதுங்கறல. ரொம்ப பிடிவாதமான அரக்க. அற்புதம், அற்புதம். பச்சையா இருக்கிற மிருகமே நீ தயார். இதனாலதான் இவங்க தலைமை பொறுப்புல இருக்காங்க. ஒழுங்கா வாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? உருவத்தை மாத்த மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. ஹே, நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு அழகு அதிகமா இருக்கு. உன் மனசும் அழகா இருக்கு. எங்களை விட்டுறேன். ஆச்சரியமா இருக்கு, பசங்க இவ்வளவு இனிமையா பேசுறாங்க. உன்னை வளர விட்ட அப்பாவை மக்களும் நீ சாப்பிட்டுடுவ. அதனால நீ செத்து போயிடு. ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன அப்படியே சாப்பிடாம சமைச்சு சாப்பிடுறீங்களா? இவ்ளோ ஆசையா கேக்குற? சரி, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். உன்னை நல்லா ஊற வச்சு வறுத்தெடுக்கிறேன். இழுத்துட்டு போங்க. சரி, வாங்க. இன்னொரு வேண்டுகோள், எங்களை சரியா சமைக்காம விட்டுறாதீங்க. நல்லா சமைக்கணும். கவலைப்படாதீங்க, உங்களை நல்லா வேக வச்சு வறுத்து அப்புறம் தான் சாப்பிடுவேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, என்னம்மா? ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கிற இளவரசன் நீதானா? உன்னை ரொம்ப ருசியா சமைக்கிறேன், பொரிச்சிருங்க. சரி. இளவரசரை எப்படியாவது சீக்கிரம் காப்பாத்தணும். ஆஹா, ஜோவையா, ஜோ அம்மா, உள்ள வாங்க. வெட்டி பசங்களா, நல்ல தின்னு தொலை வேண்டிதானே? பலவீனமா இருக்கீங்க. எனக்கு காப்பாத்த கூட தெம்பல. இங்க இப்படி வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தீங்களா இல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்த வந்தீங்களா? நீங்க போங்க. சரி, நான் அங்க போயிட்டு வரேன். நீங்க இருங்க. சலுவா, ஹூசிய கூட்டிட்டு வாங்க, இவங்களுக்கு காட்டணும். எனக்கு நாய்கள்னா பயம். மனுஷங்களுக்கு நாய்கள் பிடிக்குமே. எனக்கு பூனையை தான் பிடிக்கும். எனக்கு பூனைனா பிடிக்காது.
வா, அங்க ஒரு பூனை இருக்கு. வா 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 வா. இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். அச்சோ, அவன் கண்டுபிடிக்கல. அன்னைக்கு அவன் நம்மள மனுஷ உருவத்துல பார்க்கல. அட ஆமா இல்ல. நேரம் ஆயிட்டு இருக்கு. வாங்க வாங்க. கதவு மூடுங்க. ரகசிய வார்த்தை 1 2 3 தப்பு 4 5 6 தப்பு. போதும், இதுக்கு மேல அடிக்காதீங்க. 4 3 8 மரியாதைக்குரிய 2 விருந்தினர்களும் நீங்களும் வேலைக்காக மாட்டீங்க. கொஞ்சமா சாப்பிட சொன்னா தீனி போடுற மாதிரி தின்னு தொலைச்சிருக்கீங்க. இதுதான் முதல் உணவு. எண்ணெயில பொரிக்கப்பட்ட அரக்க காதுகள். முதல்ல மிருகத்தை தொங்க விடணும். வலது பக்கம் தொங்க விடுங்க, அதுவும் தலைகீழா தொங்க விடுங்க. ரத்தம் எல்லாம் போற அளவுக்கு காதோட ஓரத்துல லேசா வெட்டணும். எல்லா ரத்தமும் போயிடும். ஏன் நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்க? ஒரு நிமிஷம், கொஞ்சம் அவசரம், போயிட்டு வந்துடுறேன். எங்க இருக்கு, எந்த பக்கமா போகணும் தெரியலையே. அரக்க அரசரை உணவா கொடுப்பீங்கன்னு தான் அதிகமா நாங்க பணத்தை கொடுத்தோம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா அரக்க இளவரசரை உணவா சாப்பிட போறீங்க. அவர் சமையல் அறையில சமைக்கிறாங்க. உண்மையிலேயே அற்புதம். அந்த உணவை சாப்பிடுறதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதனால மன்னிச்சிருங்க. ஆவில வேக வைங்க. நல்ல சமாளிச்சிட்டல. நீ சூப்பர்மா. அமைதியா வாங்க. இப்ப திறக்கலாம். சரி. இன்னும் புயலோட இருக்கா? இதெல்லாம் நல்லா இல்ல. நான் வீட்டுக்கு போகணும், எங்க அம்மா கிட்ட போகணும். என் தலை ரொம்ப கலைஞ்சு போயிருக்கான். இல்ல இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. நான் பார்க்க அழகா தானே இருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கீங்க. முகத்தை கழுவுனா சரியாயிடும். இந்தாங்க. சரி சரி, வாங்க போலாம். இதை விட்டா வேற வழி இல்லை. ஜேவு, என்ன மன்னிச்சிரு. ஜாவோ சமையல் கட்டுல இருக்கான்.
எனக்கு தெரியும் மேயர், என்ன காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். மேயர் அங்க பாருங்க. என் நண்பன் ஒரு முறை விட்டுட்டேன், ஆனா இப்ப நிச்சயம் விட மாட்டேன். என்னால அவனை தோக்கடிக்க முடியாது. நீ இங்க இருந்து போயிடு. உன்னை அவங்க கொன்னுடுவாங்க. நீயும் அரக்கர்களை வேட்டையாடுறவதானே அவனுக்கே உதவுற. அவன் வேற யாரும் இல்ல, என்னோட புருஷன் தான். என்ன சொன்ன? நீ சொன்னது உண்மைதானா? நான் உனக்கு புருஷனா? எங்க அப்பா சொல்லிருக்காரு, ஒரு பையனும் பொண்ணும் முத்தம் கொடுத்துட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா. அப்ப நாம முடியாது முடியாது. ஆனாலாம் இல்ல, ஓ குடும்பத்துல நான் ஒருத்தி தான் மிச்சம் இருக்கேன். என் குடும்பத்தை விரிவுபடுத்தணும், நிறைய குழந்தைங்க வேணும். நான் உனக்கு மட்டும் எப்படி சொந்தமாவேன்? அதுவும் குழந்தைகளாவும் இருக்கும். எப்படி? நமக்கு டைமே இல்ல. எனக்கு தெரியும், ஏற்கனவே 1008 பிரச்சனை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம். நான் இங்கேயே இருக்கேன். சாவா அவளை கூட்டிட்டு போ. நான் அவளை பார்க்க விரும்பல. எல்லாரும் போயிடுங்க. நீங்க சாக கூடாது. இனிமே நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். இங்க இருந்து போயிடு. உன்னை என்ன பண்ண பாரு. வெளியில வாங்க, மத்தவங்களை விடுதலை பண்ணுங்க. TamilRockers.com. சீக்கிரம் போங்க. வா. இளவரசரே,
போறீங்களா? ஐயா, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அதுக்கு வாய்ப்பே இன்னொரு வேட்டைக்காரன உதவிக்கு வந்தாச்சா? என்ன இது உணவா? இளவரசருடைய தலைதான் இன்னைக்கு நமக்கு முக்கிய உணவு. இத சாப்பிட்டா வயசாகாது, பல காலம் வாழலாம். மூளையோட ஆற்றல் அதிகமாகும். யாருக்கும் கிடைக்காத அரிய உணவு. அப்ப உயிரோட இருக்கா? இந்த அரக்கனை உயிரோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அதோட மண்டையில ஒரு ஓட்டை போடுங்க. அப்பதான் அதோட ருசி அதிகமா இருக்கும். அதோட மூளைய தனியா எடுத்து சாப்பிடணும். அதுதான் ருசியே. நீங்க எங்க என்ன பண்றீங்க? இவங்கள தெரியுமா? ஹே, இவ மனுஷியா இல்ல மிருகமா கண்டுபிடிக்கிறீங்களா? நிச்சயமா. பாட்டி, இவதான் உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தா. பாட்டியா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என் புள்ளைய தேடி வந்த 2 பேர் என்ன எங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, நீ யாரு? தியானின் பாட்டி. இந்த பொண்ணு யாரு? நான் தான் உங்க பேரனோட மனைவி. ஓ, வா வா, இந்த பக்கம் வா வா. டின்யான், உங்க அப்பா உனக்காக இந்த வாளை விட்டுட்டு போனாரு. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. காய்கறி வெட்ட இது நல்லா பயன்படும். நீங்க பாரு. பரவாயில்ல விடு. பழசுல கூர்மை கம்மியா இருக்கு, ஆனா மிருகங்களை நல்லா வெட்டும். பாட்டி, இது எப்படி கூர்மையாக்குறது? ஏதோ ஒரு ரத்தத்தை பயன்படுத்துவாங்க. அப்புறம் சொல்றேன். சொல்றது கவனமா கேளு. அங்க ஒருத்தன் இருக்கான்ல. போதும் போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க எங்க இருங்க. வா, போயிட்டு வரேன் பாட்டி. இந்த நெருப்பு பூச்சி இந்த மாதிரி அரக்கர்களோட மண்டை ஓட்ட ரொம்ப அழகா பிரிச்சு கொடுக்கும். அப்புறம் இதோட ரத்தத்தை குடிச்சா பல பலன்கள் கிடைக்கும். நீயா? எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க வருவீங்க? முதல்ல இங்க போயிடலாம்.
2 பேரும் போங்க. இல்ல நீயும் வா. போங்க, உங்களால எனக்கு உதவ முடியாது. செல்லம் வா போலாம். நீ பெரிய பலசாலின்னு நினைச்ச, உன்னால கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. யாரடா அது? இன்னொருத்தி வந்துட்டாளா? 10 நாணயங்கள். 10 நாணயங்கள்னா அவங்கதான். அவங்க சிறந்தவங்கன்னு அர்த்தம். 3 பேரால தான் அந்த இடத்தையே பிடிக்க முடிஞ்சது. 10 நாணயங்களை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய கணவன் தான் மிருக வேட்டை குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சவர். புரிஞ்சுதா? என் மகன் சாங் டைட்டன் தான் அத வழி நடத்திக்கிட்டு வந்தான். இப்போ என்னோட பேரன் டியானின் தான் தலை சிறந்த வீரனா வருவான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அவன் சொதப்பிட்டான். சரி, ஒழுங்கு மரியாதையா என் பேரனோட பொண்டாட்டியை விடுதலை பண்ணு. நீங்க 10 நாணயங்கள் ஜெயிச்சவங்கல்ல, நீங்களே அவங்கள காப்பாற்ற வேண்டியதானே? காப்பாத்துறேன். அப்ப அந்த நாணயங்கள் உன்னோடது இல்லையா? என்னோடது இல்லைன்னு யார் சொன்னாங்க? என் கணவர் கிட்ட 6 இருந்தது, என் பையன் கிட்ட 5 இருந்தது. மொத்தம் 10 நான் வச்சுக்கிட்டேன். 5 6 11 இல்ல 10. சாங்டியான், அந்த குட்டி அரக்கனை கொடுத்துட்டீனா இவங்களை விட்டுறேன். இப்ப நீ வெளியில வரல, முதல்ல உன் பாட்டிய கொல்லுவேன், அதுக்கப்புறம் உன் மனைவிய கொல்லுவேன். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் மாத்தி கொள்றீங்களா? முதல்ல அவளை கொன்னுடுங்க, அதுக்கப்புறம் என்ன கொல்லுங்க. நல்ல யோசனை தான். 5 4 3 2 1. நில்லுங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? உன் பாட்டி இல்ல உன் மனைவி யாராவது ஒருத்தர் சாகணும். நீயே தேர்ந்தெடு. தேர்ந்தெடுத்துட்டேன். எல்லாம் பிடிச்சதா? அப்படின்னா இவரு ஒரு அரக்கரா? இப்ப இவ்வளவு நாளா நம்மள ஏமாத்தி இருக்கோம். என்னால நம்பவே முடியல. இது ரொம்ப மோசம். மனுஷங்க மாதிரி நான் வேஷம் போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பழைய அரசருக்கு ஆதரவாக இருந்த எல்லாரையும் கொன்னு குவிக்கணும்னு தான். இப்ப சுயோபத்தை காட்ட வச்சிட்டீங்க. உங்க எல்லாரையும் கொன்ன தீருவேன்.
உன் வருங்கால பொண்டாட்டிக்காக உன் மாமனாரு இந்த வாளை விட்டுட்டு போயிருக்காரு. காய்கறி வெட்ட உனக்கு உதவும். என்னாச்சு உனக்கு? எழுந்துரு, எழுந்துரு டியானன். ஏற்கனவே அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப நீயும் விட்டுட்டு போயிடாத. மரியாதை கண்ணு திறந்து பாரு, இல்லன்னா நான் உன் கண்ணை நோண்டிடுவேன், உன் நாக்கு அறுத்துருவேன், கை காலெல்லாம் வெட்டிடுவேன். நீதான் என் புருஷன், என் அனுமதி இல்லாம நீ சாக கூடாது. எழுந்துரு. அரக்கர்கள் நிச்சயமா மனித உலகத்தை ஆக்கிரமிப்பாங்க. TamilRockers.com. நன்றி. டியானின், நீ இன்னைக்கு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேத்திட்ட. இவன் டியானின், இந்த முதல் நாணயம் உங்க அப்பா அவனுக்காக விட்டுட்டு போனாரு.
மத்ததெல்லாம் நீயா ஜெயிச்சு சம்பாதிக்கணும். 6, 5, 10. என்ன அந்த மிச்சம் ஒண்ணு எனக்கு? யோசிச்சுக்கோ. இந்த நாணயத்தை வாங்கினா நீ மிருகத்தை வேட்டையாடி ஆகணும். என்னால முடியும். சாதிச்சு காட்டு. ஹேய், போகாத. பாட்டி, இல்ல, எங்க போற? ஓடாத, இல்ல. இளவரசர் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. நாம ரொம்ப தாமதமா வந்துட்டோம். நீயும் அவங்க பின்னாடியே போ. யாங்னிங் கிராமத்தை மறுபடியும் உருவாக்குங்க. உன்னால அவங்களோட தான் பாதுகாப்பா இருக்க முடியும். நீ என் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்க. ஆனா இங்க இருந்தா நீ கஷ்டப்படுவ. உனக்கு ஒரு மனித உருவத்தை நான் கொடுத்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ அரக்கன்ற விஷயத்த மனுஷங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் உயிருக்கு ஆபத்து. மனுஷங்களால உன்னை ஏத்துக்கவே முடியாது. புரியுதா? யாரும் உன்னை முள்ளங்கின்னு கூப்பிடக்கூடாது. பார்க்க அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோ. யாராவது உன்னோட பேர் என்னன்னு கேட்டா ஊபான்னு சொல்லு. இங்க இருந்து போ. போயிடு. போன்னு சொல்றல. நீங்க இருக்க கூடாது. போ. இனிமே பின்னாடி வராத. இங்க இருந்து போயிடு. போயிடு. எங்கேயாவது போயிடு. ஒரு மிருகத்தை போக விட்டுட்ட நீ எப்படி நல்ல வேட்டைக்காரனா இருக்க முடியும்? அரக்கர்கள் 2 வகை இருக்கு. நான் கெட்டதை மட்டும்தான் படிப்பேன். அப்படி பேசதா இருந்தா இப்பதான் நீ என் புருஷன். இனிமே நான் சொல்ற பேச்ச மட்டும் கேளு, புரியுதா? சரி, அடுத்து நாம எங்க போக போறோம்? எங்க அப்பாவை தேடி போறோம். அவரை பத்தி நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். வா போலாம். அது என்கிட்ட கொடு. பரவாயில்ல, நான் தூக்குறேன். என்னால முடியலையே. யார் அங்கே? மனித கறியோ மனித நுரையீரலோ இருக்கா சாப்பிட? இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன சாப்பிடுறியா? அது சரி, கியூபா எங்க வாழ்வா? தெரியலையே. அப்புறம் எப்படி நாம போய் அவனை பாக்குறது? அவனோட 1 மாசம் பிறந்த நாள், 1 வருஷம் பிறந்த நாள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னும் எவ்வளவு பண்டிகைகள் இருக்கு. புத்தகம் போல நம் வாழ்க்கை,
படிப்பும் நம்ம மனம் பொங்கவே நிறுத்தாமலே உன் பாதம் போகட்டும் பாடி தேடு TamilRockers.com பாதை எங்கும் முள்ளும் இருக்குமே உன்னை நம்பி நீ சொல்லிவிடு போராடி கொண்டே போக வேண்டுமே வாழ்க்கை நெஞ்சம் காதல் உன் அன்பை தேடிடுமே பெற்றோர்களை மறக்காதே அவரை விட்டு செல்லாதே எந்தன் பாதை விழித்திருக்குதே உன்னை பெற்று மகிழ்ச்சி என்னோடு சேர்ந்து வா நாம் ஊபா இங்க வந்திருக்கிறோம் பாரிவானங்கள் நாங்க வந்திருக்கிறோம் என்னோடு வாழ்வை கொண்டாடுங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆடி பாடுங்கள் கவலைகள் விட்டு விடுங்கள் சந்தோஷமாக ஆடி பாடுங்கள் பாடி பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கவலைகளை மறந்து செல்லுங்கள் இது நல்ல நாள் புரிஞ்சிக்கோ டெல்லி பாம்பே கல்கட்டா எங்கே இருந்தாலும் வாழ்ந்திருப்போம் நீங்கள் வாங்கள் காலம் தூபாடலும் கிட்டாரை கொண்டு மியூசிக் போடலாம் வாங்க எல்லோருமே சேர்ந்து பாடலாம் டான்ஸ் ஆடலாம் செட்டை பண்ணலாம் எல்லோரும் கை கோர்த்து விளையாடலாம் வாங்க நாம் ஊபா கொஞ்சம் குறும்ப உண்டு கொஞ்சம் கூச்சம் உண்டு கொஞ்சம் மஜாவும் உண்டு இனிமேல் எனக்கு கவலை இல்லை நான் ஊபா 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 புத்தகம் போல நம் வாழ்க்கை படிப்பும் நம்ம மனம் பொங்கவே நிறுத்தாமலே உன் பாதம் போகட்டும் பாடி தேடு பாதை எங்கும் முள்ளும் இருக்குமே உன்னை நம்பி நீ சொல்லிவிடு போராடி கொண்டே போக வேண்டுமே வாழ்க்கை நெஞ்சம் காதல் உன் அன்பை தேடிடுமே பெற்றோர்களை மறக்காதே அவரை விட்டு செல்லாதே எந்தன் பாதை விழித்திருக்குதே உன்னை பெற்று மகிழ்ச்சி என்னோடு சேர்ந்து வா
செல்லாதே எந்தன் பாதை விழித்திருக்கிறே உன்னை பெற்று மகிழ்ச்சி என்னோடு சேர்ந்து வா புத்தகம் போல நம் வாழ்க்கை படிப்போம் நம்ம மனம் பொங்கவே நிறுத்தாமலே உன் பாதம் போகட்டும் படித்திட பாதம் போகட்டும் படித்திட எனக்கேதும் புரியலையே எப்படி பிரிவோம் சுகமான பயணத்தில் பிரிவின் சலனம் நம் கைகள் விட்டுதான் நேரம் நழுவி எப்படி போகின்றதோ மனசுக்கு நெருக்கத்தின் நீ நின்றாய் நான் அதை எப்படி சொல்வேனடா குறும்பு சொல்லும் முன் நினைவாய் சொல்லும் நீ இல்லா நேரம் அதுவும் தான் இருக்கும் கணக்கு தெரியாமல் ஓடும் நேரத்தை நம் ஊர்வை சேர்ப்போமே அழகாகவே நேரம் சந்தோஷ நேரம் தானே நீயும் இல்லாவினாடி என்ன ஆனாலும் நம் உறவு உடையாது சத்தியம் செய்த நாங்கள் சொல்கின்றோமே நேரத்தை நாம் நெஞ்சில் நிறுத்துவோம் எப்போதும் நாமும் என்னாலும் மறக்க மாட்டோம் நாளை வரிலும் நீ காத்திரு